இன்றைக்கி நாம் ஆப்ரான் எப்படி தைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ரைட். எந்த கிளாத்தில் நம்ம தைக்க போகிறோமோ அந்த கிளாத்தில் அகலம் 27 அங்குலம் எடுத்துக்கலாம். உயரம் 35 அங்குலம் எடுத்துக்கலாம். ஒரே நீளமுள்ள கிளாத் உங்களுக்கு கிடைக்கலன்னா ஜாயிண்ட் போட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? ரைட். இது மெயின் பீஸ். அப்புறமா ரோப் பார்த்துக்கலாம். நெக் ரோப். இது கழுத்துப்பட்டைக்கு 2.5 அங்குலம் அகலம், 20 அங்குலம் நீளம் அளவுள்ள ஒரே ஒரு பட்டை போதும். அடுத்தது இடுப்பு பெல்ட்டுக்குரியது. பெல்ட்டுக்கு 2 பீஸ் தேவை. 2 பீஸ் எடுத்துக்கலாம். அதோட அளவு அதே தான், 2.5 அங்குலம் அகலம், நீளம் 27 அங்குலம் எடுத்துக்கலாம். ஓகே, 2 பீஸ். இப்போ ஆப்ரான் எப்படி தைக்கலாம்னு பார்க்கலாம். முதல்ல ரோப்பெல்லாம் மூட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி மடக்கிட்டு மடக்கின பாகம் 3/4 அங்குலம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். 3/4 அங்குலம் இருக்கிற மாதிரி மடக்கி தைச்சு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். இடுப்பு பாகத்தில் இந்த ரோப் தைக்கிற போது மட்டும் ஒரு பக்கத்தில் 2 டிப் இருக்கு இல்லையா, 2 நுனி பாகத்தில் ஏதாவது ஒரு நுனி பாகம் மட்டும் சிலும்புகள் தெரியாதபடிக்கு இந்த மாதிரி முதல்ல ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி மடிச்சுட்டு 2 பக்கமும் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? நம்மளோட 3 ரோப்புமே ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா மெயின் பார்ட். இப்போ மெயின் பாகத்தில் 27 அங்குலம் எடுத்தோம் இல்லையா, அந்த அகலமுள்ள பாகத்தை 2ஆக மடக்கிடலாம். மடக்கணும்னா நமக்கு 13 கிடைக்கும். அப்படித்தானே? அதில் இந்த பாகம் இல்லை, இந்த பக்கத்தில் இந்த கார்னரில் இங்கே இருந்து இங்கே 8 அங்குலம் எடுத்துக்கலாம். 8 இன்ச்சஸ் மார்க் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 திரைகள் மார்க் அவுட் பண்ணிட்டு அதை 2ஐயும் சேர்த்து கோடு போட்டுடலாம். அதே மாதிரி மேல் பாகத்துல இருந்து இந்த பக்கமாக 9 அங்குலம் எடுத்துக்கலாம். 9 இன்ச்சஸ். அதே மாதிரி இன்னொரு 9 அங்குலம் எடுத்துட்டு அதை 2ஐயும் சேர்த்து ஒரு கோடு போட்டுடலாம். இந்த இடத்துல இந்த கார்னர் இருக்கு இல்லையா, கார்னர்லேருந்து இங்கே 4 இன்ச்சஸ் மார்க் அவுட் பண்ணிக்கலாம். 4 அங்குலம் மார்க் அவுட் பண்ணிவிட்டு நம்ம ப்ளவுஸ்க்கெலாம் அக்குள் வரைவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த மாதிரி சேர்த்து வரைஞ்சிடலாம். வரைஞ்சிட்டு இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எஸ், இப்போ இந்த பாகம் இருக்கு இல்லையா, மேல் பாகம், அதை மடிச்சிடலாம். ஒரு தடவை திருப்பிட்டு திரும்ப ஒரு தடவை நல்லா தாராளமாக எடுத்துக்கலாம். நல்லா ஒரு விரல் அளவு எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும்.
இந்த மாதிரி வச்சுட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தடவை தையல் போட்டு இப்போ இந்த பெண்டு இருக்கு இல்லையா, அந்த இடத்த விட்டுடலாம். விட்டுட்டு இங்கே ஆரம்பித்து சுற்றிலும் கீழ்ப்பக்கம் இங்கே வரைக்கும் அடுத்த பெண்டு வரைக்கும் மடித்து தைச்சிடலாம். இப்போது இந்த பெண்டு இருக்கு இல்லையா, பெண்டு முடிகிற இடத்துல ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை 2 தடவை அங்கே தையல் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் மடித்து சுற்றி அடித்து வந்துடலாம். இந்த மாதிரி பாஸ் ஷேப்பில் இங்கேருந்து இங்கே வரைக்கும் பாஸ் ஷேப்பில் அடிச்சிட்டோம். இப்போது இங்கே பெண்டு இருக்கு இல்லையா, வளைவு போட்டோம் இல்லையா, அந்த 2 பாகம் மட்டும் அப்படியே இருக்குது. ஓகேவா? ரைட். இந்த இடத்துல நம்ம ரோப் தைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா, முதல்ல அந்த 3 ரோப்பையும் எடுத்துக்கலாம். அதில் 2 பெரிய ரோப் வந்து இடுப்பில் வைக்கிறதுக்கு, அந்த கயிறு அப்படியே இருக்கட்டும். இப்போ கழுத்துக்காக ஒரு ரோப் தைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரோப் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். இங்கேருந்து ஒரு ஃபோல்ட், அடுத்ததா செகண்ட் ஃபோல்ட் போடுறப்போ இது மேலே வச்சு தைச்சிடலாம். அவ்வளோதான். வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் அப்படியே வளைச்சி அடிச்சு வச்சுக்கலாம். ஓகேவா? ரைட். இங்கே ஆரம்பிக்கிற இடம் கொஞ்சம் கிராஸாக இருக்கும், அதனால ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல எண்டு முடிக்கிறப்போ நம்மளோட இடுப்பு ரோப் இருக்கு இல்லையா, அந்த ரோப் எடுத்துக்கலாம். எடுத்து இந்த இடத்துல வச்சுக்கலாம். இந்த ரோப் எடுத்து இப்படி பிளேஸ் பண்ணிடலாம். பிளேஸ் பண்ணி அதை சேர்த்து மேலே எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி இந்த பக்கமும் ஸ்டிச் பண்ணி வச்சிடலாம். சிலம்பல்கள் எதுவும் வெளியில் தெரியாதபடிக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி தைச்சு விட்டுருலாம். ஓகேவா? இப்போது ஒரு இடுப்பு ரோப் தைச்சிட்டோம். ஒரு கழுத்தில் வைக்கிற ரோப்லேயும் ஒரு பாகம் தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ இன்னொரு பாகமும் அதே மாதிரி மையத்திலேருந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கும். இடுப்பில் இருக்கிற ரோப்பை இந்த இடத்துல வச்சிடலாம். வச்சு அந்த சிலம்பல்கள் தெரியாதபடிக்கு உள்ளே வச்சிடலாம். இங்கேருந்தே ஸ்டிச் போட்டு ஆரம்பிச்சு எடுத்துடலாம். இந்த கயிறோடு சேர்த்து ஸ்டிச் பண்ணி எடுத்து வந்துடலாம். எஸ், இங்கே முடிக்கிறப்போ நம்மளோட கழுத்து ரோப்பு இருக்கு இல்லையா, அதை திரிகிடக்கூடாது. இந்த மாதிரி திரிகிறாமல் நேரம் எடுத்து விட்டுக்கலாம். நேரம் எடுத்து விட்டு அந்த போர்ஷனை இதுக்குள்ளே வச்சிடலாம். இதுக்குள்ளே வச்சு இந்த அதே மாதிரி தான் சிலம்பல்கள் தெரியாத வண்ணம் உள்ளே வச்சு ஸ்டிச்சஸ் போட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. தையல்கள் எல்லாமே ஒரு தையல் போட்டிருக்கோம் இல்லையா,
இப்போ இந்த டிப்பில் செகண்ட் ஸ்டிச் ஒன்று போட்டு எடுத்துட்டோம்னாக்கா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இகெயின் நம்ம கொடுத்த ரோப் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சி நின்றுக்கணும், கழண்டு வராமல் இருக்கும். ஸோ சுற்றிலும் டிப்பில் இந்த கார்னரில் ஓரத்தில் ஃபுல்லும் ஆப்ரான் மொத்தமுமே ஒரு தடவை தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்மளோட ஆப்ரான் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ முன்பாகத்துல ஒரு பாக்கெட் வச்சு தைச்சிடலாம். ஒரு பேப்பர் அல்லது கார்டு திக்கான ஷீட் எடுத்துக்கலாம். அதுல 10 அங்குலம் அகலம், 10 அங்குலம் அகலம் எடுத்துக்கலாம். உயரம் 8 அங்குலம் அளவுள்ள ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதை ரெண்டா மடக்கிடலாம். மடக்கிட்டு இந்த பாகம் இல்ல, இந்த பாகம் கீழே இருந்து 2 அங்குலம் மார்க் அவுட் பண்ணிக்கலாம். 2 இன்ச்சஸ் 2 அங்குலம் மார்க் அவுட் பண்ணிட்டு இந்த டிப் இருக்கு இல்லையா, இந்த டிப்புக்கும் இந்த டிப்புக்கும் ஒரு கோடு வருது. வரைஞ்சிட்டு அந்த பாகத்தை கட் பண்ணிடலாம். எஸ், நம்மளோட பேக்கெட் ரெடி ஆயிடுச்சு. இதே கிளாத்தில் வச்சு இதை ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனாக்கா ஆப்ரானோட இந்த பகுதி கைப்பகுதியை கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, பீஸை கூட நம்ம பேக்கெட்டாக தச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த 2 கிளாத்தையும் ஜாயிண்ட் போட்டு எடுத்துக்கலாம். மேல் பாகத்தை ஒரு திறக்க 2 திறக்க மடிச்சு எடுத்துக்கலாம். நீங்க பேப்பர் பாட்டன் படி இதை கட் பண்ணி எடுத்தாலும் அதே மாதிரி தான் மேல் பாகத்தை இதே மாதிரி மடிச்சடிச்சு எடுத்துக்கலாம். எஸ், நம்மளோட பாக்கெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த பேக்கெட்டை ஆப்ரானோட மைய பகுதியில் மேல இருந்து 10 அங்குலம் மார்க் அவுட் பண்ணிக்கலாம். 10 இன்ச்சஸ் 10 அங்குலம் மார்க் அவுட் பண்ணிட்டு அந்த இடத்துல நம்மளோட பேக்கெட் வச்சு வச்சிடலாம். நம்மளோட பேக்கெட்டோட மைய பகுதியை அந்த இடத்துல வச்சுட்டு இங்க இருந்து இங்க வரைக்கும் 1 இன்ச் கேப்ல, ஒரு அங்குல கேப்ல அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டு வந்துடலாம்.
நீங்கள் பேப்பர் பாட்டனை யூஸ் பண்ணி பேக்கெட் இந்த சைஸில் எடுத்தாலும் கூட இதே மெத்தடை யூஸ் பண்ணி தான் அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டு வரணும். அதுலேயும் அதே மாதிரி தான் 1 inch கேப்பில் இந்த மாதிரி தையல் போட்டு வரணும். ஓகேவா? ரைட். இப்போ இந்த கார்னர்ஸ்லாம் லேசாக கட் கொடுத்துடலாம். அதே மாதிரி இந்த கார்னர், அதே மாதிரி இந்த கார்னர் லேசாக கட்டிங் கொடுத்துட்டு அதை திரும்பவும் மடக்கி இந்த மாதிரி மடக்கி பிடிச்சிட்டு இன்னொரு ஸ்டிச் போட்டு அது பக்கத்துல இன்னொரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். நம்மளோட பேக்கெட் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அழகான பேக்கெட்டோட நம்மளோட ஆப்ரான் ரெடி. எஸ், மற்றும் ஒரு காமெடியில் சந்திப்போம். நன்றி.